ஸோ கிரிப்டோவில் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு ஒரு நான் டைரக்ஷனல் செட்டப் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த செட்டப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அண்டர்லையிங்கை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓவராலாக பிட்காயினோட ப்ரைஸை அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு எப்படி பிட்காயினில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மோஸ்ட் சிம்பிளிஃபைடான ஒரு ஆப்ஷன் செல்லிங் செட்டப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்காயினோட ஒரு ப்ரைஸ் சார்ட். ஸோ ஓவராலாக இப்போ அப் ட்ரெண்டில் இருக்குது இல்லையா? சரி, ஓகே, ஃபைன். ஸோ இப்போது இந்த இன்னைக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே இதுவே வந்து ஒரு ஒவ்வொரு பாருமே ஒரு 1 hour சார்ட். ஸோ 1 hour சார்ட்டில் இப்போ நான் ஒரு சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் எங்கே இருக்குது அப்படின்னு நான் ப்ளாட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நான் வந்து ஓகே, ஃபைன். ஸோ ஓவராலாக இந்த லைனில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் தென் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே கூட வச்சுப்போம். ஸோ அனதர் சப்போர்ட் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ ஓவராலாக அந்த மேலே இருக்கிற ப்ளூ லைன், கீழே இருக்கிற ப்ளூ லைன் பாருங்கள். ஸோ மேலே இருக்க ப்ளூ லைன் வந்து ஆல்மோஸ்ட் 94,730, 95,000 வச்சுப்போம். 95,000 ரெசிஸ்டன்ஸு. அண்ட் தென் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 93,250, இன்னும் ரவுண்டாக 93,000 வச்சுப்போம். ஸோ பிட்காயினோட ஓவரால் ப்ரைஸ் ரேஞ்சு ஃபார் த ஷார்ட் டேர்ம் இப்போதைக்கு வந்து மணி 10 இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு எக்ஸ்பைரி. ஸோ அடுத்த ஒரு 8 மணி நேரத்துக்கு தான் எக்ஸ்பைரியே இருக்குது. ஸோ இந்த 1 hour சார்ட்டில் பார்க்கும்போது என்னோடய மேக்ஸிமம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது தான் அப்படின்னு நமக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு. ஏன்னா பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மார்னிங் ஹவர்ஸு பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, மியூட்டடாக தான் இருக்கும். அதனால் நான் டைரக்ஷனல் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போது நான் ஒரு ப்ராப்பரான நான் டைரக்ஷனல் ட்ரேட் ஒரு செட்டப் நான் இதை வச்சு ஃபார்ம் பண்ணோன்னா, ஓகே, மார்க்கெட்டு இப்போ எங்கே போகும்னு தெரியாது, ஆனால் எங்கே போகிறதுக்கு கஷ்டப்படும்னு தெரியும். ஸோ 95,000 ஒரு ரெசிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணி போக கஷ்டப்படும். அதே மாதிரி 93,000 சப்போர்ட்டுக்கு க்ராஸ் பண்ணி கீழே போக கஷ்டப்படும். ஸோ இதுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிவிட்டு சப்போர்ட் இருக்கிற அந்த புட் ஆப்ஷனையும் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட கால் அண்ட் ஷார்ட் என்னென்னா, 95,000 கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணணும். அண்ட் தென் 93,000 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். இப்படி பண்ணோன்னா ஓவராலாக நமக்கான மார்ஜின் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ, நமக்கான பே ஆஃப் எவ்வளோ அப்படின்றத நம்ம டேரெக்டாக ஸ்ட்ராட்டஜி பில்டரை வச்சு பார்க்கலாம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இங்கே மோர்ன்னு இருக்கு இல்லையா, இந்த மோரில் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் இதை ஃபஸ்ட்லேருந்தே உங்களுக்கு பில்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தட் யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஐடியா. ஸோ ஸ்ட்ராட்டஜி பில்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட் கான்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ஷன் செயின் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம முன்னாடியே என்ன சொன்னோன்னா, ஓவராலாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்போர்ட் எங்கே இருக்குது? 93,000 புட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம 93,000 புட் ஆப்ஷன் எங்கேன்னு பார்த்தோம்னா, இதுதான் 93,000 புட் ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல செல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆயிரும் ஸ்ட்ராட்டஜி பில்டரில். அதே மாதிரி கால் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 95,000 கால் ஆப்ஷன் தான் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ 95,000 கால் ஆப்ஷன் இது தான். ஸோ ரெண்டுமே கரண்ட் டே எக்ஸ்பைரிக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டுமே நம்மளோட பேஸ்கெட்ஸில் ஆட் பண்ணிட்டோம். இதில் ஒரு 100 லாட் அண்ட் இதில் ஒரு 100 லாட் போட்டோன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் வந்து $94. நம்ம $100 வச்சுப்போமே. $100 இதுதான். இதில் 100 லாட், காலில் 100 லாட், புட்டில் 100 லாட் நான் ட்ரேட் பண்ணோன்னா எனக்கு $100 மார்ஜின் இருந்தால் போதும். இந்த $100 மார்ஜினுக்கு என்னோடய பே ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பே ஆஃப் கிளிக் பண்ணிங்கன்னா, ஓவராலாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகி இன்றைக்கி முடிஞ்சது, இதுக்குள்ளே தான் முடிஞ்சதுன்னா யூ வில் மேக். ஸோ இதுதான் உங்களோட பிரேக் இவன் பாயிண்ட். 93,000 அண்ட் இந்த இடம் வந்து 95,000. ஸோ அஸ் லாங் அஸ் மார்க்கெட் இன்றைக்கி இதுக்குள்ளே இருந்ததுன்னா யூ மேக் வெரி குட் ப்ராஃபிட்ஸ். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ்னால் பிஎன்எல் டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ப்ராஃபிட் தெரியுது இல்லையா, 5.8, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி $6. $100 என்னோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் எங்கேயுமே போகலன்னா என்னோட பே ஆஃப் $6, விச் இஸ் 6%. ஸோ 1 டேயில் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து 6% கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னோடய லாஸ் பாயிண்ட்டே எங்கே வரும்னா, இன்கேஸ் இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் எங்கன்னா போகுதுன்னா என் லாஸ் அதிகமாகும். அதே மாதிரி மார்க்கெட் 93,000 தாண்டி கீழே போகுதுன்னா என்னோடய லாஸ் அதிகமாகும். ஸோ உங்களோட லாஸ் வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸ் லெவலையோ இல்லை சப்போர்ட் லெவலையோ க்ராஸ் பண்ணி போக 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 லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். ஸோ த மூமெண்ட் இட் கிராசஸ், ஃபஸ்ட் டைம் இது கிராஸ் ஆன உடனே உங்களோட முதல் லாஸே எவ்வளோ இருக்குன்னா $12 கிட்ட வரும். இன்கேஸ் 92,814 கிட்ட போச்சுன்னா எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து ஒரு $12. அந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணிடணும். அதே மாதிரி தான் மார்க்கெட் மேலே போகும்போது இன்கேஸ் 95,142 அப்படி போயிடுச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் லாஸ் வந்து $8.
ஸோ எப்போ நம்மளோட ரேஞ்சை தாண்டி போகும்போதோ அப்பயே நம்மளோட லாஸை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். இன்கேஸ் நம்ம ரேஞ்சுக்குள்ளேயே இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 6% ப்ராஃபிட்டில் வெளியே வந்துடலாம். இன்ஃபேக்ட் நம்ம டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஃபீஸோட கேல்குலேட் பண்ணாலே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் $35 ஷார்ட் பண்ணுறேன், $1 வெளியே வரேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ இதுதான் என்னோட செல்லிங் ப்ரைஸ், இதுதான் என்னோட எக்ஸிட் ப்ரைஸ். ஸோ 35 ஐம் ஷார்ட்டிங், $1 நான் கவர் பேக் பண்ணுறேன்னா என்னோட சார்ஜஸ் போக $3 கிட்ட இருக்குது. ஸோ நான் கால் ஆப்ஷனில் 35, புட் ஆப்ஷனில் 35க்கு ஷார்ட் பண்ணியிருந்தேன்னா $3 + $3 ஆல்மோஸ்ட் $6 நான் சொன்ன மாதிரி சார்ஜஸ்லாம் போகவே நம்ம கையில் நிற்கும். ஸோ நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் கிரிப்டோவில் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் 1 ட்ரேட் பர் டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அதிகமாக ஆகாத வரைக்கும் சார்ஜஸ் நீங்கள் அதிகமாக பே பண்ண மாட்டீங்க. அண்ட் இந்த மாதிரி ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறது பெட்டர். ஒரு அன்னன்னைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ நம்மளோட வேலை என்னென்னா, ஓகே எந்த இடத்துல இந்த ஒரு ஹார்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோ இல்லை ஹார்ட் சப்போர்ட் பார்த்தோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த லெவலை மட்டும் நம்ம ஷார்ட் பண்ணிவிட்டு நான் டைரக்ஷன் ட்ரேடாக எடுத்துகிட்டு போயிடலாம். எப்போ அந்த லெவலில் பிரேக் ஆகுதோ அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இப்படி பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸட் ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் ரேஷியோவில் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஹோப் யூ ஃபவுண்ட் இட் ஹெல்ப்ஃபுல். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.